Hi students, now exercise 2.3 9th sum பார்க்கலாம். A plumber can be paid according to the following scheme. In the first scheme, he will paid rupees 500 plus rupees 70 per hour. அதாவது பேசிக்காக நம்ம ஒரு ஹவர் ஆனா 500 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஹவர் வேலை செய்கிறாரோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஹவருக்கு 70 rupees அவர் பே பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் அப்படி பே பண்ணுறோம். செகண்ட் ஸ்கீமில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அந்த சொல்லுவாங்க 500 அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, டேரக்டாக அந்த பர் ஹவருக்கு 120 பே பண்ணுறோம். இஃப் யூ ஒர்க் வந்து எக்ஸாஸ் அவங்களே கொடுத்துறாங்க. தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பெட்டர் வேஜஸ். பெட்டர் வேஜஸ் அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து அந்த சேலரி தான் நம்ம இருக்கணும், அதிகமாகணும். செகண்ட் ஸ்கீமில் வர அந்த அந்த சேலரி எப்படி ஓகே கம்மியாகணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களே கொடுத்துறாங்களா, கிவன் கொடுத்தாச்சு. அந்த ஒர்க்கிங் அவர் எக்ஸ் அதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எக்ஸ் இஸ் என்னது ஒர்க்கிங் அவர் இல்லையா? அவங்க கொடுத்துறாங்க. இப்போ வேஜஸ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போகலாமா? என்னன்னு போட்டுடலாமா? ஈக்குவேஷன் போட்டுடலாமா? அவர் என்ன பண்றாங்க, 500 ப்ளஸ் தராங்க. அப்புறம் ஒரு ஹவருக்கும் 70 rupeesனா இங்க எத்தனை ஒரு சார் எக்ஸ் தானே, 70 எக்ஸ். அதே போல வேஜஸ் இன்னு செகண்ட் ஸ்கீம் போலாமா? அங்க என்ன பண்ற, நமக்கு பேசிக்கலா கிடையாது, டைரக்டா 120 பர் ஹவருக்கு இங்க எக்ஸ் ஹவர்னா இன்டு எக்ஸ். அவங்க கிவன் கண்டிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேஜஸ் எப்படி நமக்கு அதிகமாகும் இல்லையா? அப்ப பெட்டர் ஆகும், அதாவது அதிகமாகணும். அப்போ 500 + 70 எக்ஸ் தான் நம்ம இருக்கணும் அதிகமான இதை விட 120 எக்ஸை விட. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் 70 எக்ஸ் அந்த பக்கம் போகணும்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகுமா? அப்போ 120 எக்ஸ் மைனஸ் 70 எக்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ 500 லெஸ் இதுனா நமக்கு பண்ணும்போது 50 எக்ஸ் வருமா? இப்போ நமக்கு 15 டிவைட் ஒன்று ஆகும், 500 டிவைட் பை 50. ஆக்சுவலாக சொல்றேன் இன்னும் கிளாரிட்டி என்ன பண்ணாது, ரெண்டு சைடு தனித்தனியாக பண்ணுறது பார்க்கணும். நமக்கு இங்கே 550 டிவைட் பண்ணணும், அங்கேயும் 50 டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு வந்து இங்கே 70 இருந்துச்சுங்க, இந்த பக்கம் -70 எக்ஸால் நம்ம ஆட் பண்ணோம், இங்கே இந்த பக்கம் அது -70 எக்ஸால் ஆட் பண்ணோம். அப்படிதான் கொண்டு போனோம். அது கொஞ்சம் நமக்கு டஃப்பாக இருக்கும், நமக்கு அது கொஞ்சம் யோசிக்கும் போது அது இப்படி நமக்கு நார்மலாக கேல்குலேஷன் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்படி இருந்தாலும் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு ஆன்சர். அப்போ 10 > எக்ஸ். அப்போ எக்ஸ் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக நமக்கு 10 hours வரை கம்மியாகும் இல்லையா? இப்படி கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் லெஸ் தென் 10 கொஞ்சம் புரிய நினைக்கிறோம் உங்களுக்கு இல்லையா? அப்போ ஒர்க்கிங் அவர் என்ன வரணும், லெஸ் தென் 10 hours இருக்கணும். Therefore the working hours would be less than 10 hours. சரிங்களா?